பஞ்சாப் மாநிலத்தில் தனது பைக்கில் லிப்ட் தருவதாக கூறி அழைத்து சென்று கடந்த 18 மாதங்களில் 11 ஆண்களை படுகொலை செய்த சீரியல் கில்லர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். கொலை செய்துவிட்டு உயிரிழந்தவர்களின் பாதங்களை தொட்டு மன்னிப்பு கேட்கும் நூதன கொலையாளி யார்? எப்படி கைதானார்? ஹலோ சார், லிப்ட் வேணுமா? வாங்க வந்து ஏறிக்கோங்க என வாண்டடாக சென்று வண்டியில் உட்கார வைத்து கூட்டிச் செல்லும் நபர்களை பார்த்திருக்கிறீர்களா? உஷாராயிருங்க. அவர்தான் 11 பேரை கொடூரமாக கொலை செய்த சீரியல் கில்லர் என்ற செய்திதான் தற்பொழுது பஞ்சாபை பரபரப்பாக வைத்துள்ளது. லிப்ட் கொடுத்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கூட்டிச் சென்று மண்டையில் அடித்து கொலை செய்யும் சீரியல் கில்லரின் பகீர் பின்னணி என்ன? பொதுவாக சாலைகளில் இருசக்கர வாகனங்களில் செல்வோரிடம் லிப்ட் கேட்டால் பலரும் மறுத்து விடுவார்கள். ஆனால் பஞ்சாப் மாநிலம் ஹோஷியாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 33 வயதான ராம் சரூப் என்ற இவர் மட்டும் வாண்டடாக சென்று லிப்ட் வேணுமா என்று கேட்டு வாகனத்தில் ஏற்றிக்கொள்வார். இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதரா என வியந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த நபரை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் செல்வார் ராம் சரூப். அங்கு அசந்த நேரத்தில் பின்னந்தலையில் நங்கென்று இரும்பு தடியால் தாக்கி கொலை செய்வது இவரது ஸ்டைல். தலையில் அடிபட்டும் சாகவில்லை என்றால் துணியால் கழுத்தை நெறித்து பரலோகத்திற்கு அனுப்பி வைப்பார். சிலரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. பின் அவர்களிடம் இருக்கும் வாட்ச், செயின், பர்ஸ் என அனைத்தையும் கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தடயமே இல்லாமல் தப்பிச் செல்வது இவருக்கு கைவந்த கலை. அண்மையில் தனியார் தொழிற்சாலையில் காவலாளியாக பணியாற்றி வந்த முன்னாள் இராணுவ வீரர் ஒருவரை கொன்றுவிட்டு அவரது முதுகில் தோக்கே பாஸ் என்று எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார். அதன் அர்த்தம் ஏமாற்றுபவர் என்பதாகும். அதேபோல் மோத்ராவில் உள்ள சுங்கச்சாவடி அருகே டீ விற்று வந்த 37 வயது நபரை கொலை செய்திருக்கிறார். இந்த வழக்கில் தான் ரூப்நகர் மாவட்டத்தில் வைத்து ராம் சரூபை போலீசார் கைது செய்தனர். அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் சுமார் 10 பேரை தான் கொண்டிருப்பதாக குண்டை தூக்கி போட்டுள்ளார் ராம் சரூப். இவற்றில் 5 கொலை சம்பவங்கள் இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய கொலைகளை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருகிறது. கூலி தொழிலாளியாக பணிபுரிந்த ராம் சரூப் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குடிபோதையில் தான் குற்றங்கள் செய்ததை அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் கொலை செய்த பிறகு அவர்களின் பாதங்களை தொட்டு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டதாக விசாரணையின் போது தெரிவித்துள்ளார்.